ராமநாதபுரம் தொகுதி எம்பி நவாஸ்கனிக்கு எதிரான தேர்தல் வழக்கை நிராகரிக்க மறுப்பு தெரிவித்துள்ள உயர்நீதிமன்றம் அது தொடர்பான மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ஆனந்த்குமார். ஆனந்த்குமார், வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். கடந்த ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்ட திமுக சார்பில் கூட்டணி சார்பில் போட்டியிட்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் வேட்பாளர் நவாஸ்கனி தன்னை எதிர்த்து போட்டியிட்ட சுயேட்சை வேட்பாளராக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை விட 1,66,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்த நிலையில் நவாஸ்கனியின் தேர்தல் வெற்றியை செல்லாது என அறிவிக்க வேண்டும் என கோரி ஓ பன்னீர்செல்வம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் தேர்தல் வேட்புமனுவில் உண்மைத்தன்மைகளை மறைத்திருப்பதாகவும் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாகவும், எனவே அவரது தேர்தல் வெற்றியை செல்லாது என அறிவிக்க வேண்டும் எனவும் அவர் கோரியிருந்தார். இந்த வழக்கில் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தின் தேர்தல் வழக்கை நிராகரிக்க வேண்டும் என கோரி நவாஸ்கனி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி சி.வி. கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நவாஸ்கனியின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்ட நீதிபதி தேர்தல் வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை ஜூன் 16ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.